நம்ம இப்போ வந்து தாய்லாண்டில் ஃபேமஸாக இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு தாய்லாண்டில் வந்து நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம போகிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு வந்து த பிக்கெஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இன் தாய்லாண்ட். இப்போ தாய்லாண்டில் வந்து அந்த ட்ரெடிஷன் பார்க்கணுன்னாலே அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு நம்ம போகும்போது தான் வந்து அந்த கல்ச்சரு. தாய்லாண்டில் நம்ம வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கண்டிப்பாக பார்க்கணும். அது சின்ன சின்ன ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து பேங்காக்லேயே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு பேங்காக்லேருந்து நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு கிராமம் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு தான் வந்து தாய்லாண்ட்லேயே பிக்கெஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. பார்த்தா கொஞ்சம் கேரளா ஸ்டைல் எல்லாம் தான் இருந்தது. ஸோ 1.5 hours வந்து 100 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து 1.5 hours ஆயிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 100 கிலோமீட்டர் எவே ஃப்ரம் சிட்டி இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்கிறது தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த விதமான பிரம்மாண்டமும் எனக்கு வந்து பிடிப்படலை. கார் போய் நிறுத்தினோடனேயே வந்து அங்கே வந்து எல்லா இதுலேயும் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேரம் பேசுகிறாங்க. அந்த பேரம் பேசிட்டு அவங்க வந்து அப்புறம் நம்ம வந்து எதுக்கு மடிகிறோமா இல்லையான்னு வாட்ச் பண்ணி நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே ரேட்டு குறைக்கிறாங்க. எனக்கு மறந்துடுச்சு. இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் போடுறனால நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேங்கிறது மறந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருந்தது. நம்ம வந்து சிட்டியிலிருந்து இவ்வளோ தூரம் நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருந்தாலும் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் எவே ஃப்ரம் பேங்காக். சிட்டியிலிருந்து நல்லாவே உள்ளே வரணும். அதுவும் நாங்கள் வந்து ப்ரைவேட் காரில் தான் வந்தோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் முதல்ல கேட்டாங்க அவங்க எங்ககிட்ட. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னமோ இதோட பிரம்மாண்டம் என்னை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. சும்மா என்ன போட்டில் போகிறோம் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நான் போட்டில் ஏறி உட்காந்து போனதுக்கப்புறம் வந்து எனக்கு அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு அட்ராக்ஷன்ஸ் வந்து கிடச்சிது. தொடக்கத்தில் பார்க்குறதில்ல உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குங்கிறது வந்து போனது. அதனால் நான் பார்க்க வேண்டாங்கிற முடிவிலேயே ஒரு 1/2 hour அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பேரம் பேசுகிற அந்த டிக்கெட் கொடுக்குற பொண்ணு வந்து மறுபடியும் ரெடியூஸ் பண்ணி half ப்ரைஸுக்கு கொடுத்தாங்க. அப்போ அதுதான் ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து டூரிஸ்ட் வந்து பாருங்கள், நான் வண்டியில் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வண்டி வந்து அந்த போட்டு வந்து ஒரு ஃபீமேல் தான் வந்து இது பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக கூட்டிகிட்டு போனாங்க. இது ஆக்சுவலி இதோட சவுண்டெல்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த சவுண்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டேன். 2 பக்கமும் வுட்டன்லான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய இது பாருங்கள், இதெல்லாமே சொவினியர்ஸு, பெயிண்டிங்ஸு அந்த மாதிரி எல்லாரும் அவங்க அந்த போட்டுக்கு வந்து பக்கத்தில் வரும்போது வந்து ஒரு வெல்கம் பண்ணுவாங்க. ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஏதாவது வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. நல்லா சிரிப்பாங்க. ஒரு பெரிய பெரிய விஷயங்க. இது மாதிரி நிறைய ஷாப்ஸு, ஒரு 500 ஷாப் பக்கம் நான் பார்த்தேன். மக்கள் வாங்குறாங்களான்னா போட்டு வேணுங்கிறவங்க வந்து போட்டு வந்து பக்கத்தில் தள்ளி பேரம் பேசி வாங்கிக்கிறாங்க. அதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து இப்போ முடிஞ்சிரும்னே வந்து அந்த 500 கடைகளையும் நான் பார்த்து முடித்தேன். ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ஹாஃப்வேல கொஞ்சம் வழி வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கான டிக்கெட்டு, அதே மாதிரி வந்து 3/4 பாகம் போயிட்டு திரும்பி வர்றதுக்கான டிக்கெட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் எடுத்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை வந்து சுற்றி பார்க்குறதுக்கான டிக்கெட்ஸ் தான். என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த தண்ணி வந்து ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நிறைய கெனால்ஸை வந்து அவங்க ஒன்றிணைச்சு அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. ஒவ்வொரு போட்டும் வந்து மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து, அதாவது ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொல்லும்போது பக்கத்துக்கு போட்டை வந்து பக்கத்துக்கு க்ளோஸாக கொண்டு போயிடுறாங்க. த பிக்கெஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இன் தாய்லாண்ட். அது வந்து நம்ம போனது வந்து டாம் நோயன் சடோக்
கொஞ்சம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. டேம் நோயன் சடோக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு தான். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு தான் 100 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பேங்காக்கு. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்க. அவுட் ஆஃப் ஆல் தாய்லாண்டில் இருக்கிற எல்லா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை விட லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. நிறைய டூரிஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணி இங்கே தாய்லாந்து கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பெரிய பெரிய கெனால் நெட்வொர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லா போட்ஸ்லேயும் ஃபுட்ஸ் எல்லாமே செல் பண்ணுவாங்கங்க. நீங்கள் வந்து போட்ஸில் வந்து அவங்க பாரம்பரிய உணவுகள் அந்த ஃபுட்ஸ் எல்லாமே போட்ஸில் நம்ம பக்கத்தில் போட்டு வரும்போதே வாங்கிக்கலாம். பாருங்களேன், இந்த போட்ஸில் இப்படி போகும்போது நான் பார்த்தது அத்தனையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்ஸில் போகும்போது நம்ம ஃபுட்டு எல்லாமே கொண்டு வருவாங்க. நம்ம போட்ஸ்லேருந்தும் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ஸும் இப்படி போகிற வழியில் இருக்குங்க. பசிச்சதுன்னா நம்ம அப்படியே வந்து போட்டை வந்து ஹோட்டல் பக்கமாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் 2 பக்கமும் நான் பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல அமௌண்ட் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அதே மாதிரி வந்து பேங்காக்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரக்கும் நல்ல எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நான் பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் தாய் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வெண்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வுடன் போட்டில் பார்க்குறது. அதே மாதிரி அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஹேட்ஸை யூஸ் பண்ணி தொப்பிகள், அவங்க பாரம்பரியமாக தொப்பிகளை யூஸ் பண்ணுறது, அவங்களோட கல்ச்சர், இது எல்லாத்தையுமே நமக்கு இப்படி போட்டில் போகும்போது பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் செல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கோக்னட் ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாயில் எங்கே போனீங்கனாலுமே வந்து டெண்டர் கோக்னட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நூடுல்ஸு, கிரில் ஃபுட்ஸு அதெல்லாமே கிடைக்கும். சொவினியர்ஸ் நிறைய, அந்த தாய்லாண்டோட சொவினியர்ஸ் ஞாபகத்துக்காக வாங்குகிற பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், ஹோட்டல் நாங்கள் நிறுத்தலை, நாங்கள் வந்து போட்லேயே வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலுக்குள்ளாரையெல்லாம் போய் போட்டை வந்து பக்கமாக தள்ளி அங்கே சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்லாம். தாய் ஃபுட்ஸ் நல்லா தாங்க இருந்தது, எனக்கு பிடிச்சதுங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. அதே மாதிரி தாய் ஃபுட்ஸை வந்து என்ஜாய் பண்ண ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயிலே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மார்னிங்கில் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறது ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து எங்களோட பஃபே வந்து 10 o'clock கம்ப்ளீட் ஆகி நாங்கள் வந்து இங்கே வரும்போது வந்து ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. 1 hour போட்டிங் டைம் இருக்குதுன்னு வைங்களேன். 1 hour ஃபுல்லுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கடைகளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் கொண்டு போய் விடுறாங்க. வீக் டேஸில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கஜமுஜான்னு இருக்கும், நிறைய ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து இல்லாமல் பட்டாயாவில் தனியாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்குங்க. பட்டாயா ஒவ்வொரு நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து இந்த கெனால்ஸை வந்து வைடன் பண்ணி அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட்டே வந்து டூரிசத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே பண்ண விஷயமாக தான் தோணுது. தாய்லாண்ட்னாலே வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் தான் சொல்கிறாங்க. நியர்பை ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம போய் நம்ம வாங்கலாம். அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம், பட் நான் ஃபிலிம் பண்ணலை. இது வந்து பேங்காக்லன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக வணக்கம் சொல்லி வேணுமா சாப்பாடு, அரிசி ஸ்டிக்கி ரைஸ் தான் அங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கி ரைஸ் தான். கஞ்சி பசையோடு அந்த இருக்கிற அந்த ஸ்டிக்கி ரைஸ் தான் வந்து ரொம்ப எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அரிசி சாதம் வந்து நமக்கு கிடைக்கிது தான். இது வந்து டேம் நொயன் சடோக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் அப்படியே எனக்கு அந்த போட்டை ஓட்டுறது ஒரு லேடி, நானும் ஜோவும் வந்து 2 பக்கம் இதே மாதிரி கடை 2 பக்கம் இருக்குங்க. 2 பக்கம் மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், பாட்டி வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு கேரளாவுக்கு நான் அடிக்கடி போகிறனால கேரளாவை பேங்காக்கில் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இது 100 kilometers away ஃப்ரம் பேங்காக். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பிளேஸு 100 kilometers away ஃப்ரம் பேங்காக்கு.
நிறைய என்ன சொல்கிறது, இது கண்ணு ஃபுல்லும் நிறையிற அளவுக்கு இருந்தது. வித்தியாசமான அனுபவமாக தான் அந்த இது இருந்தது. இந்த இடத்துல வந்து நிறுத்தினாங்க. அப்போ வந்து பாருங்கள், ரொம்ப பாசமாக நம்மளை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி அவங்க பொருட்கள் வந்து செல் பண்ணுறதுக்காக அந்த இது அடியில் கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது மேலே ஏறி வர்றது. அதுக்கப்புறம் இது வந்து பனம் சாறில் இவங்க பண்ணுற பனம் வெல்லம், அது வந்து நம்மளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ஒரு சின்ன இந்த இடத்துல போட்டு போகிறதுல இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்டாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து நான் பார்த்ததில்ல பனம் வெல்லம் காய்ச்சறதெல்லாம். ஸோ அவங்க பேங்காக்கில் அவங்க பண்ணுற அந்த தாய் மக்கள் வந்து அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போல இருக்கு அந்த ஸ்வீட்டை. ஸோ அது எனக்கும் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். இது ஒரு ஸ்டாப் மாதிரி. இந்த ஃப்ளோட்டிங் ஹோட்டல் போகணுன்னா நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஹோட்டலில் இறங்கி ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. மக்கள் வந்து அங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். தாய் பீப்புள் வந்து அந்த புத்திசம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் சொவினியர்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த அன்பாக கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெஷ் ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அவங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி இவங்க வந்து உள்ளே ரிசீவ் பண்ணி அந்த போட் பர்சன்ஸ்க்கெல்லாம் ஏதோ இவங்க டிப்பு கொடுக்கறதுனால வந்து போட் பர்சன்ஸ் வந்து அங்கே நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். ஒரு ஃப்ரெஷ் ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் மறுபடியும் நாங்கள் ஏறிட்டு இந்த இதுலையெல்லாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய தாய்லாண்டில் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் காமிக்கிறது இந்த மாதிரி ஏரியாவில் தான். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே உட்காந்தே சாப்பிட்றதெல்லாம் காமிப்பாங்க. நிறைய நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட அட்ராக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தாய்லாண்டோட ஒரு என்ன சொல்கிறது, த லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இன் தாய்லாண்ட் விச் இஸ் 100 kilometers away ஃப்ரம் பேங்காக். ஸோ பேங்காக் சிட்டியிலேருந்து ரொம்ப தள்ளி வந்து இருக்கிற பிக்கெஸ்ட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே ரொம்ப ஆனால் மேங்கோலாம் நல்லா பெருசாக காமிக்கிறாங்கங்க. ஆனால் அந்த மேங்கோவில் எனக்கு ஒன்றும் டேஸ்ட் இருந்த மாதிரியே இல்லைங்க. அழகாக இருக்குது, ஒரு டாட் கூட பிளாக் டாட் கூட இல்லாமல் இருக்குது மேங்கோ எல்லாம். ஆனால் வந்து அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எனக்கு வந்து அவ்வளோக்கா இல்லை. நிறைய மேங்கோ வாங்கி சாப்பிட்டேன். அங்கே வந்து துரியன் வாங்கி சாப்பிட்டேன், மேங்கோ வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கோகனட்டில் வந்து நிறைய ஷேக்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இந்த மேங்கோ வாங்கி நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வந்து நிறைய இந்த மேங்கோஸ் வந்து போட்ஸில் வச்சு இந்த ட்ரெடிஷ்னல் ஹேர் போட்ட அந்த தொப்பி, அவங்களோட தாய் மக்களோட ஒரு தொப்பி இருக்குது, அது போட்டுட்டு அவங்க சேல் பண்ணும்போது எனக்கு எப்போ ஆசையாக இருக்கும், நம்ம தாய்லாந்து போகும்போது கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகணும், அங்கே போகும்போது கண்டிப்பாக மேங்கோ வாங்கி சாப்பிட்ணுன்னு. நல்ல பெரிய மேங்கோ தான் வாங்கி சாப்பிட்டேன். நிறைய இடங்களில் வாங்கி சாப்பிட்டேன் தாய்லாண்டில். ஆனால் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை. ஆனால் மஞ்சள் கலராக பெருசாக அழகாக இருந்தது. இடையில பாருங்கள் வீடுகளும் இருக்குங்க. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வச்சுருக்கிற கடைகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வீடுகள்னு நினைக்கிறேன், அந்த வீடுகள் இருந்தது. அப்படியே நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் தென்னை மரங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த கேரளா தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே போயிட்டே இருந்தது. நியர்லி 1 hour வந்து அந்த லேடி வந்து நம்மளோட போட்டு வந்து ஓட்டினவங்க வந்து லேடி தான். அப்படியே 1 hour வந்து நம்மளை ஹோட்டலில் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மெலிசாக இருந்தாங்கங்க. அவங்க ரொம்ப மெலிசாக இருந்தாங்க. இவ்வளோ ஒரு டைமுக்கு மேலே போட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அந்த கடைகள் இல்லாத இடத்துல வந்து போட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. அவங்க ஸ்லோ பண்ண வேண்டிய இடங்களில் ஸ்லோ பண்ணுறாங்க, அந்த திரும்புகிற இடங்கள்லாம் ஸ்லோ பண்ணுறாங்க. அதாவது அந்த கெனால்ஸில் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 பக்கமும் பார்த்துருக்கும்போது எந்த பக்கம் அவங்க திரும்பணுமோ அந்த இடம் வரும்போது நல்லாவே போட்டை வந்து ஸ்லோ பண்ணி கொண்டு போகிறாங்க. நிறைய வயசானவங்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க தாய்லாண்டில். பாருங்கள், எல்லா வீடுகள்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் போட் ஓட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. சிம்பிளாக அழகாக போட் ஓட்டுறாங்க. பாருங்கள், நம்ம
காகிதப்பூ சொல்லுவோம் இல்லையா, காகிதப்பூ செடி. எனக்கு கேரளா பார்க்குற மாதிரி தான் இருந்து. இது சிட்டிலேருந்து வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இன்சைடில் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. நல்லா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு இடம் வந்தோடனே அவங்க ஸ்பீட் எடுக்கும்போது நானே பயந்துட்டு இவ்வளோ நேரம் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்களே. அப்புறம் போட்டில் வந்து நிறைய போட்டு டிரைவர்ஸ் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது பொருட்கள் வந்து இவங்க இந்த வீடுகள்லேருந்து கொடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொருட்கள் வந்து போட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற போட்காரங்களுக்கு கொடுக்கறது, ஃபுட்டோ என்னமோ நினைக்கிறேன். வீட்டிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த போட்டை அவங்க பேசினாங்க ஃப்ரெண்ட்லியாக. பாருங்கள், நம்ம பார்க்குற இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அப்படியே டைரெக்டாக நம்மளை வந்து கொண்டு போய் விடுறதுக்கான இதுதான். ஏன்னா எனக்கு கேரளாவோட ஒரு சாயல் தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் தெரிஞ்சுது. டக்குன்னு பார்க்கும்போது அசப்பில் நம்ம கேரளாவில் இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீல் வர மாதிரி தான் இருக்கிற இது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே போட்டில் போயிட்டே இருக்கிறது. சிட்டி லிமிட், ரெடியூஸ் ஸ்பீடு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க ஸ்பீட் எடுத்தாங்க அவங்க வந்து. அந்த கடைகள் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பயங்கரமாக ஒரு ஸ்பீட் எடுத்து நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படியே நல்லா எல்லாம் நிறைய வீடுகள், இதெல்லாம் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் கடைகள் வச்சுருக்கிறவங்களோட வீடுகள்னு நினைக்கிறேன் நான். ஆனால் சில இடங்களில் கடைகள் மட்டும் இருந்தது. அங்கே எதுவும் மார்க்கெட்டிங் மாதிரி எதுவுமே பண்ணல. கொஞ்சம் இடமெல்லாம் இவங்க ஸ்கிப் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகாமல் ஸ்கிப் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. பெண்கள் பாருங்கள், அழகாக போட் ஓட்டிகிட்டு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து இயற்கையாகவே அமைந்த கெனால் தான். அதை தான் வந்து நல்லா வைடன் பண்ணி அது ஃப்ளோட்டிங். தாய்லாந்தோட ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே இருந்து வெளியில் வந்து இது வந்து நாங்கள் அந்த ட்ரெயின் வர இடத்துல நாங்கள் ஒரு இது சாப்பிட்டோம். அங்கே வந்து நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னாலுமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மாதிரியெல்லாம் இல்லை, நல்ல ஹைஜீனிக்காக. ஏன்னா வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஹைஜீனாக தான் எல்லாம். நமக்கே அது பார்க்க முடியுது, நல்லா அந்த சுத்தமாக அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து நாங்கள் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஒன்று போகும் இல்லையா, அந்த கடைகளுக்கு இடையில ஒரு ட்ரெயின் போகும் இல்லையா, அந்த ஜேர்னிக்காக நிற்கும்போது அங்கே வந்து நாங்கள் ரோட்டோரமாக விற்றுட்டு இருந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அங்கே நிறைய இருந்தது. பார்த்தப்போ நல்ல டேஸ்ட்டாக நல்லா சுகாதாரமாக பண்ணியிருந்தனால நானுமே அதை வாங்கி சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. அந்த ஃபுட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சீ ஃபுட்ஸை அப்படியே வந்து அரைச்சி அதில் வந்து அதை வந்து பொரித்து கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட்டு. அவங்க ஸ்குவிட்டு, அதே மாதிரி ப்ரானு, அது எல்லாமே வந்து மாவு மாதிரி அரைச்சி நம்ம அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து பொருட்களை வந்து அது நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இப்போ மறந்துட்டேன் எவ்வளோ ரேட்டுன்னு. நான் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறனால.